feel the pain my dear, never suffer. Suffering ஆகாத, pain feel பண்ண. Pain is sensation. அந்த சென்சேஷனை ஃபீல் பண்ணா நீ உயிரோட இருக்கிறன்னு அர்த்தம். வலியே இருக்காது. யாருக்கு? செத்துட்ட வலி இருக்காதுங்க. உங்க எல்லாருக்குமே இப்போ செத்து போனா எப்படி இருக்கும்னு சொல்லவா? யாருக்கும் தெரியாது தானே செத்து போனா எப்படி இருக்கும்னு. தாத்தா சொல்லிட்டார், ஐயா வள்ளுவன். தூங்குறோம்ல, அதான் சாவுங்கிறான். உறங்குவது போலும் சாக்காடு. 24 மணி நேரம் இருந்துச்சுன்னா 5 மணி நேரம் செத்துப்போ போதும். 19 மணி நேரம் உழைப்பில் இரு, விழிப்புணர்வோடு இரு என்றுதான் சொல்கிறார்கள். தூங்கிக் கொண்டே இருந்தால் செத்து போனா என்று பொருள். தூங்காது. ரெஸ்ட் டைம் லிமிட் பண்ணிட்டு விஷயங்களை புரிந்து கொண்டு do have connect with the subject, whatever you study you will win. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இன்னைக்கு ரொம்ப சிரமம் என்ன தெரியுமா? உங்களை படி என்று சொல்லுவதற்கு நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்றேன், மிகப்பெரிய ரகசியத்தை சொல்கிறேன். நான் ஒரு மனிதனை, வெற்றியாளனை சந்தித்தேன் மலேசியாவில். அவன் பெயர் கணேசன். BMW வந்து இறங்கினான். ஒரு LIC ப்ரோக்ராமுக்கு போறேன், நம்லிஃபா. நான் பேசுவதற்கு முன்னால் அந்த இளைஞன் பேசினான். அவருடைய மாஸ்டர் வந்து இறங்கினார். அவர் மெர்சிடிஸ்ல வந்து இறங்கினார். அப்போ மெர்சிடிஸை விட BMW விலை உயர்ந்த கார் அவர் வாங்கியிருக்கார். முதலாளி கிட்ட இருந்து தொழிலாளி அதிகமான கார்ல வந்து இறங்குறான். அவர் ஓல்ட் மாடல் மெர்சிடிஸ் வச்சிருக்காரு, நியூ மாடல் வச்சிருக்காரு, வந்து இறங்கினார். என் வெற்றியின் ரகசியத்தை சொல்லிவிட்டு போகிறேன். 2 வரிகள் தான். அப்படியே சொன்னாரு. நான் சொன்னேன் இல்லையா, do not contact with me. என்னுடைய பேச்சோடு நீங்கள் கான்டாக்ட்ல இருக்காதீங்க. do connect yourself with my words. என்னுடைய வார்த்தைகளோடு உங்களை தொடர்பு படுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நான் பேசுவது என்ன என்று உங்களுக்கு புரியும். நான் சொன்ன 2 வார்த்தைகள் எனக்கு புரிஞ்சிருச்சு. என்னுடைய குருநாதர் கார்த்திக், அவர் எனக்கு சில விஷயங்களை சொல்லிக் கொடுத்தார். நான் அதை சரியாக செய்கிறேனா என்று ஒரு நாளும் நான் அவரை கண்காணிக்க விட்டதில்லை. அதை முடித்துவிட்டு அடுத்த பாடத்திற்காக அவரிடம் வந்து நிற்பேன். அவர் சொல்லி தருவார். அவர் கண்காணிக்காமலேயே வளர்ந்தவன் நான். அதனால் தான் அவரை விட கூடுதலான வண்டியில் வந்து இறங்கினேன்னு சொன்னாம்பா. வாழ்க்கையில ஜெயிக்கிறது யார் தெரியுமா? வாட் நெக்ஸ்ட்னு கேட்கிறவன். துரோணாச்சாரியார் சொல்கிறார் ஜெயத்ரதரிடம், உங்களுக்கு அர்ஜுனனை ரொம்ப பிடிக்குமே. ஜெயத்ரதன் கேட்ட கேள்விக்கு துரோணர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இப்பொழுது நான் அவனை எதிர்த்து நிற்கிறேன், ஆனாலும் அவன் தான் கிரேட் ஸ்டூடெண்ட். ஏன்? நான் நல்லவன் இல்லையா? நான் நல்ல ஸ்டூடெண்ட் இல்லையா? நீ நல்ல ஸ்டூடெண்ட் தான். நான் எதை கற்றுக் கொடுத்தாலும் நீ அதை செயல்படுத்தி விடுவாய். ஆனால் அர்ஜுனன் நான் எதை கற்றுக் கொடுத்தாலும் அது அவனுக்கு போதவே போதாது. வாட் நெக்ஸ்ட் என்று நிற்பான். அதனால் தான் அவன் எனக்கு நிரம்ப பிடித்தமானவனாக இருக்கிறான்னு சொன்னார். சார் என்ன சார் 3 யூனிட் கொடுக்குறீங்க? 2 கொடுங்க சார். ஒருத்தன் சொல்லுவான், சார் 3 சார் 4 முடிச்சுக்கிறோம் சார். முடிச்சுக்கலாம் சார், 4வது முடிச்சிருங்க சார், எக்ஸாமினேஷன் ரொம்ப கிட்ட வருது, ஹாலிடேஸ்லாம் வருது, யூனிட் முடிக்காம போறீங்க. ஏய் 3வதே புரியாம இருக்குது, இவன் 4வது கேட்கறானே. நீ ஜெயத்ரதன், அவன் அர்ஜுனன். இவ்வளவுதான். வாட் நெக்ஸ்ட்? ஏன்னா லைஃப் இஸ் அவர்ஸ் செல்வங்களே, நம்முடைய வாழ்க்கை. அவர்கள் நமக்கு உதவுகிறார்கள். அவர்களிடத்தில் கோபப்பட்டு என்ன பிரயோஜனம்? என்னுடைய அம்மா சொன்னாங்க, கண்ணை 2 விட்டுட்டு உடம்பு உரிச்சு எடுத்துருங்க. நாங்கள் என் டீச்சர் கிட்ட, எங்க அம்மாட்ட நான் சண்டை போட்டிருக்கேன். ஏன் பிசாசா பேயா அம்மாவா நீ உடம்பு உரிச்சு எடுக்க சொல்ற, கண்ணை மட்டும் விட சொல்ற, அதையும் நோண்ட சொல்ல வேண்டியதானே? எங்க அம்மா சொன்னாங்க, படிக்கணும்ல, படிக்கணும். நான் யோசிச்சுட்டு கூட பார்க்க முடியாது குழந்தைகளை, நான் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இந்த வளர்ச்சியை நான் யோசித்து கூட பார்க்க முடியாத குடும்ப சூழலில் பிறந்தவள் நான். படிச்சுட்டேன், அவ்வளவுதான். படிக்கிறது புரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். வாழ்க்கை வசப்பட்டது. படிக்கணும், படிக்கிறத புரிஞ்சுக்கணும், விடவே கூடாது. ஆசைப்படுதால் மட்டும் வெற்றி கிட்டுவதில்லை, அதற்கு தகுதி படித்துக் கொள்ள வேண்டும். நம்மில் பல பேருக்கு தெரியாதுங்க. நம்மில் பல பேருக்கு அந்த தகுதி நமக்கு இருக்க வேண்டும் என்கின்ற அமைப்பே கிடையாது சிந்தனையில். யாருக்கு அந்த சிந்தனை? எங்க ஐயா சுகி சிவம் ஒரு நாள் ஏதோ மேடையில் பேசியிருக்காரு. நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் கேட்கிறேன் அவர் பேச்ச, இப்பவும் கேட்கிறேன். அப்ப அவர் பேசுறாருங்க, என்னால மறக்கவே முடியாது. ட்ரிபியூட் அவருக்கு தான். அதை சொல்றேன். தகுதி படைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் மனசுல நினைச்சதுக்கான என் குழந்தை மனதிலே படிந்த ஆழமான படிமம். எனக்கு இந்த நாய் இருக்கு இல்லைங்க, நாய். இந்த நாய் மேல எனக்கு ஒரு ஸ்டடி உண்டு, அதை கூர்ந்து கவனிப்பேன். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா எல்லா உழைக்கிற ஜீவன்களும் அடி வாங்குதுங்க. இந்த நாய் மட்டும் அடி வாங்குறது இல்லை. பாத்தீங்களா, இந்த பொமரேனியன் ஒண்ணு இருக்கும், அது ஒரு வேலையும் செய்யாது, ஆனா அது எல்லாம் அதை கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. என்ன ஜீவன்னு தெரியல. அது என்னதான் கடவுள் கிட்ட இந்த வரம் வாங்கிட்டு வந்துச்சோ, அது சத்தம் போட்டாலே பூனை மாதிரி தான் இருக்கும். நம்ம மடியில தூக்கி வச்சிருப்பாங்க. மாடு அடி வாங்கும், யானை அடி வாங்கும், குதிரை அடி வாங்கும், வேலை செய்யற எல்லாரும் அடி வாங்குவோம். அன்பு செய்கின்ற, அன்பை வெளிப்படுத்த தெரிந்த அந்த நாய் மட்டும் அடி வாங்க. ஏதோ ஒன்று சொல்லிட்டேன், புரிஞ்சுக்கோங்க. வெளிப்படுத்த தெரியணும். ஒரு நாய் இருந்துச்சான், அந்த நாய் வாக்கிங் போச்சான். தகுதி என்னன்னு எனக்கு இந்த குரு சொல்லி கொடுத்தது. நாய் வாக்கிங் போச்சு. நாயா வாக்கிங் போவோம்?
நாயை கூட்டிட்டு ஒருத்தர் வாக்கிங் போனாரு. சில பேர் நம்மளை கடுப்பேத்துவான் பார்த்துருக்கீங்களா? நாயை கூட்டிகிட்டே ஒருத்தர் போயிட்டு இருந்தாரா, என்ன சார் நாயோட வாக்கிங்கா, ஏன் எப்படி தெரியுது அப்படின்னு இருக்கா. ஏன் சார் கோவப்படுறீங்க, நான் உங்ககிட்ட கேட்கலையே. திட்டுறாங்கல்ல நம்ம நாயை வச்சு. நாய் பொவ்வுன்ட்டு போயிடுச்சு. நான் நாய் கிட்ட தானே கேட்குறேங்கிறாரு அவர். என்ன சார் நாயோட வாக்கிங்கான்னு. லேட்டாக சிரிக்கிறீங்க பாரு. ஒரு நாய் வந்து வாக்கிங் போயிருக்கு. ரொம்ப அழகாக சொல்லுவார், நான் முயற்சிக்கிறேன் சொல்கிறதுக்கு. அந்த நாய்க்கு, அந்த நாய் மேலே இன்னொரு தெரு நாய்க்கு லவ் வந்துருச்சான். சரியா? இது லொல்லுன்னுச்சான், அதுவும் லொல்லுன்னுச்சா. ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் வாதியாருக்கு தெரியாமல் பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்புறமா அது காரில் கூப்பிட்டு போயிட்டார். ஒரு நாள் வெயிட் பண்ணிச்சு. வாக்கிங் தெருவில் வந்த நாய், இந்த வாக்கிங்க்கு வந்த நாயை பார்க்க முடியல. மோப்பம் பிடிச்சி வீட்டுக்கு போயிடுச்சு. பொவ்வுன்னு பாருங்க, பால்கனியில் கட்டி போட்டுருந்தாங்க. எட்டி பார்த்தா தெரு நாய். ஹேய், நீ எப்படி இங்க? உன்னதான் பார்க்க வந்தேன். நல்லா இருக்கியா? சூப்பரா இருக்கிறேன். நான் நல்லா இல்லை. ஏன்? வா போலான்ச்சான். அப்போ அந்த நாயில வரமாட்டேன்ச்சான். ஏன்? நான் உன்னை லவ் பண்றேன், வா. வரமாட்டேன். ஏன்? நல்லா சோறு போடுறாங்க இங்க. தெருநாய் சொல்லிச்சா, ஒரே சோறு, வெளியில வா, வெரைட்டி ரைஸ், வா, கம் அவுட் கம் அவுட்ச்சான். இந்த நாய் சொல்லிச்சா, வரமாட்டேன். ஏன்? எங்க ஐயா வரட்டும், வந்தா கேட்டுட்டு வந்துடுறேன். இதை நான் சொல்றேன். அந்த திருநாய் கேட்டுச்சான், நீ என்ன எம்ஜிஆர் படம் பாப்பியா? அவர் தான் லவர் கிட்ட கேட்பாரு, அப்பாவிடம் சொல்லிவிட்டு வந்தாயா? வீட்டில் இருந்தா சொல்ல விடுவானா? லூசா நீ? விடமாட்டான். இப்பவே அறுத்துட்டு வந்துரு, போயிடலாம். இல்ல இல்ல நான் வரதுக்கு வரமாட்டேன், வேற காரணம் இருக்கு. என்ன காரணம்? எங்க முதலாளிக்கு அழகான ஒரு பொண்ணு, அது 17 வயசு, தெருவில் ஒரு பொண்ணு ஒரு பையனை காதலிக்குது, அவன் பேர் ரகு. நேத்து நைட் ஒரே சண்டை எங்க ஐயாவுக்கும் அந்த பொண்ணுக்கும். என்ன சண்டை? நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்குது இந்த பொண்ணு. அவங்க அப்பா சொல்லிட்டாரு, முடியாது, அந்த ரகுவை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை. நான் முன்னால இருந்தேனா, என்னை பார்த்து எங்க ஐயா சொன்னாரு அந்த பொண்ணுகிட்ட, இந்த நாய்க்கு வேணாலும் உன்னை கல்யாணம் பண்ணி தருவேனே தவிர உன்னை அந்த பொண்ணு அந்த பையனை கல்யாணம் பண்ணி தர மாட்டேன். எங்க ஐயா வரட்டும், ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துடுறேன்ச்சான். இதை சொல்லிட்டு ஐயா சொல்லுவாரு, ஆசைப்படலாம், தகுதி வேணாமான்னு கேட்பார். நம்ம எல்லாத்துக்கும் ஆசைப்படலாம், நமக்கு தகுதி இருக்கிறதா? அந்த தகுதியை எப்படி வளர்த்துக் கொள்வது? அந்த தகுதியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வது எப்படி? ஒரு பேச்சாளராக நான் இருக்கிறேன் என்றால் எனக்கு பல வாய்ப்புகளும் பல மனிதர்களை சந்திப்பதற்காக அந்த பெரும் பேரும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நான் எதை வளர்த்துக் கொள்ள வேண்டும்? எந்த தகுதியை வளர்த்துக் கொள்ள வேண்டும்? என்ன ஹோம்வொர்க் நான் பண்ணணும்? இது நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க். இதுக்கு பின்னால் என்னுடைய உழைப்பு என்ன? லேட்டா வந்த மகேஷ் தம்பி சொல்லுது, தூங்கிட்டாங்க. அதே ட்ரெயின்ல தான் நானும் வந்தேன். நான் ஏன் தூங்கல? ஏன் தூங்கலன்னா அதுக்கு முன்னால நான் பேசணும். நான் 11 மணிக்கு போகணும், இப்பவே லேட்டு. நமக்கான கடமைகள் என்று வருகின்ற பொழுது நமக்கான சிரமங்களை நாம் அனுபவித்துதான் ஆக வேண்டும். சொல்றேன் பாருங்க, நான் கனடா போயிருந்த போதுங்க, லண்டன்ல புடிச்சிட்டான், என்ன புடிச்சிட்டான். என்னுடைய பாஸ்போர்ட்டையும் என்னையும் பாக்குறாங்க. இந்த பாஸ்போர்ட் இந்த அம்மாதி இல்லை, அவன் தான் பெருசா இருக்குது, பாக்குறதுக்கு சுமாரா இருக்குது. இது எப்படி இவ்வளவு டிராவல் பண்ணுது? இதுகிட்ட என்ன இருக்குதுன்னு இது இவ்வளவு டிராவல் பண்ணுது. பிச்சு பிச்சு பாக்குறான். அந்த கனடா விசா இருக்குல்ல, அதை தடவி நான் எனக்கு பிச்சுடுவானோன்னு பயம். விடவே இல்லைங்க. என்ன, திஸ் பாஸ்போர்ட் இஸ் யோர்ஸ் அப்படின்னு கேட்டான் பாருங்க, எனக்கு ஏறிடுச்சு. ஐ திங்க் இட் இஸ் யோர்ஸ் சார், ப்ளீஸ் செக் அப்படின்னு. ஆமாம் அப்படி என்ன பார்த்தான், அதை நான் ஜோக் அடிச்சிட்டேனா அப்படிங்கிற அப்படின்னா நம்ம அடிச்சு கொடுத்துட்டுல என்னை பார்த்தான். நான் வாங்கிக்கிட்டு நடக்கிறேன், எழுந்திரிச்சிட்டாங்க சீட்ல இருந்து. எழுந்திரிச்சு வந்து என்ன எக்ஸ்கலேட்டர்ல இறங்குற இப்படி நின்று பாக்குறாங்க. என்ன அப்பவே தெரியும் எனக்கு கனடால உள்ள பிடிச்சிருவான்னு. அவன் ஏதோ ஒரு குறிப்பு போட்டான். கனடாக்குள்ள நான் நுழையிறேன், அந்த அந்த கட்டடத்துக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாலே ஒரு பெண் போலீஸ் என்ன பிடிச்சிருச்சு. கனடாக்கு நான் போனது அன்னைக்கு எனக்கு லிபி ஈழ நாடுங்கிற ஒரு பத்திரிகையினுடைய 25வது ஆண்டு விழாவுக்கு. அவ பிடிச்சிட்டா. Do you please tell me madam, what is your purpose of this visit அப்படின்னு கேட்டான். I've been invited as a guest. For what? It's a journal. What? It's a journal, ma'am. Okay. What is the name of the journal? ஈழநாடு அலர்ட் ஆயிட்டான். ஈழநாடுனா உங்களுக்கு பொலிட்டிக்கலா வேற புரிதல். ஈழநாடு? எஸ் மேம். அவ கேட்டா பாருங்க ஒரு கேள்வி. அவ்வளவு மொழி படிச்சு PhD, வெங்காய பச்சடி, தயிர் பச்சடி எல்லாம் படிச்சா எனக்கு அப்படியே திக்கிட்டு போய் நின்ன ஒரே கேள்விதான் கேட்டா. அவ
will you please explain? இவ்வளவுதாங்க. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சது. அதுக்கு நான் ஏதோ சொன்னேன், அவ ஏதோ நான் உன்னை விட்டான்னு வச்சுக்கோங்களேன். எவனாவது வந்து ஏதாவது பேசினாங்கன்னா பொம்பளை பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, நான் உன் பாதம் பட்ட இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன். நான் ஒன்றும் சொல்றது இல்லை அந்த பிள்ளைங்க கிட்ட. அப்படியே திருப்பி கேளு, இந்த வார்த்தையை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. will you please explain? அப்படிதான் நம்மளை கேட்கிறான் கேள்விகள். will you please explain? சொற்கள் இருக்குல்ல, அதை விளக்குறது இருக்குல்ல, தன்னுடைய விஷயங்களை சொல்லுவார். அங்கதான் தோத்து போறோம், இந்த கம்யூனிகேஷன்ல தான் தோத்து போறோம். அவன் கேள்வி கேட்கறதுல பிரமாதமா இருக்கிறான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, புத்திசாலித்தனம் என்பது கேள்வி கேட்பது தான், பதில் சொல்வதல்ல. அதனால் தான் இவர்கள் கேள்வி கேட்கிறார்கள், நாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ரிவர்ட் ஆகணும்னா பதில் சொல்லிட்டு வந்து நிக்கணும். பதில் சொல்லிட்டு வந்து நிக்கணும். நான் எவ்வளவு கேள்விக்கு பதில் சொல்லியிருப்பேன். இப்ப வெறும் கேள்வி தானே கேட்கிறேன் டீச்சரா, வேற ஒண்ணும் கிடையாது. கொஸ்டின் பேப்பர் தயார் பண்ணா போதும். 1,20,000 மாசத்துக்கு. ஒன்லி கொஸ்டின்ஸ். கேள்விகள் கேட்பது. ஒரு விஷயத்தை நீ முழுமையாக அந்த வலியை உணர்ந்து அதை படித்து உன்னுடைய நிலையை உயர்த்தி கொண்டால் உன்னுடைய எல்லா எல்லைகளுக்கும் நீ போய் தொடலாம். நான் கொஞ்சம் திமிர் பிடிச்சவங்க, எனக்கே தெரியும். ஒரு நாள் நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன். ஃபர்ஸ்டா வந்துடலாம், கஷ்டம் எது தெரியுமா? ஃபர்ஸ்டா வந்துகிட்டே இருக்கிறது. To sustain our ability is the biggest task and the challenge. ஒரு விஷயத்துல சஸ்டெயின் பண்றோம்ல, அரங்கேற்றம் முடிச்ச உடனே அமைதியாயிருவாங்க பல பேர். அது இல்ல, அரங்கேற்றம்ங்கிறது பிகினிங். நம்மில் பல பேருக்கு நாட்டிய அரங்கேற்றம் என்பது முடிவு. ஜெயிக்கிறதுங்கிறது பிகினிங், பலியின் ருசி. அதனால்தான் என்னுடைய பிரார்த்தனையில் முதல் பிரார்த்தனை, விசை உறும் பந்து போல் உள்ளம் வேண்டும்படி செல்லும் உடல் கேட்டேன். லைப்ரரியையும் கிரவுண்டையும் சரியா பயன்படுத்தின ஒரு ஸ்டூடெண்ட் நான். பேச்சு போட்டியில மட்டும் இல்ல பிரைஸ் வாங்கினது நான். அதை விட அதிகமா ஓட்டப்பந்தயத்துல பிரைஸ் வாங்கியிருக்கேன். 180 என்னுடைய சர்டிபிகேட்ஸ். 800 மீட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன். எனக்கு பேச்சு போட்டியை விட இந்த ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? அப்பவே ஜெயிக்கிறது தோக்குறது தெரிஞ்சு போயிடும். இந்த பேச்சு போட்டியில என்ன பண்ணுவாங்கன்னா, குப்பு ரூம்ல உட்கார வச்சு நம்மள பேசிட்டு அறிவிக்க மாட்டாங்க. ஆண்டி விழாவில் அறிவிக்கிறோம், எல்லோரும் வந்து விடுங்கள். அப்படி 3 பேருக்கு பிரைஸ்க்கு 60 பேர் வந்து உட்காருவோம். ஆடியன்ஸ்க்காகவே அப்படி சொல்லுவாங்க, சொல்லவே மாட்டாங்க. எனக்கு பேச்சு போட்டியை விட ஸ்போர்ட்ஸ் ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, ஒரு புத்தகம் வாசிக்கின்ற பொழுது நீ எப்படி முழுமையாக அந்த புத்தகத்தில் இருக்கிறாயோ அப்படிதான் ஒரு ஆட்டத்தை ஆடுகின்ற பொழுது, ஸ்போர்ட்ஸ்ல ஆடும்போது 100% இருந்தா தான் அதுல ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. 100%. ஓட்டப்பந்தயம் ஓட்டப்பந்தயம் தான், வேற எதையாவது யோசிச்சனா கால் தவறிடும். அப்படி யோசிச்சு போய் பிரைஸ் வாங்கிட்டேங்க. ஃபர்ஸ்ட் வாங்கிட்டேன். அந்த போடியம் இருக்கும் தெரியுமா, பெருசா இருக்கும், செகண்ட் அப்புறம் தேர்ட் குட்டியா இருக்கும். வந்துட்டேன் கிட்ட, அப்பவே பிரைஸ். மனசுல அப்பதாங்க ஓடி வந்திருக்கேன். அத்லெட்டிக் யாராவது இருந்தீங்கன்னா தெரியும், தொடையில ஒரு டென்ஷன் இருக்கும். ஓடி வந்த உடனே ஒரு டென்ஷன். நான் என்ன பண்ணிட்டேன், திமிர்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் பயங்கர ரொம்ப நாள் யோசிச்ச ஒரு பிரைஸ் கிடைச்சிருச்சு. நான் இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு ஏறினா எதுல கால் வைக்கணும்? தேர்ட்ல இல்லைன்னா செகண்ட்ல வைக்கணும். ஈஸி எது? தேர்ட்ல வைக்கிறது தான், அதான் குட்டியா இருக்கும். என் மனசு சொல்லுது அதை கால் வைக்க மாட்டேன். எனக்கு தங்கம் பிடிக்கும். செகண்ட் பார்த்தேன், சில்வர். நோ. ஃபர்ஸ்ட்லயே ஏறின வரும், கிறுக்குச்சு கால், நரம்பு இழுத்துருச்சு. நிக்கிறேங்க, தொட நடுங்குது, இழுக்கிற நரம்பு மேறிட்ட மேல வராங்க, பிரைஸ் கொடுக்கறதுக்கு வராங்க. அவர் இருக்கிறாரு 4 அடி, 3.5 தான் இருப்பாரு நினைக்கிறேன். துண்டு இருக்கிறாரு. வந்துட்டு அவர் இப்படி பிடிச்சிருக்கிறாரு. நான் இப்ப குனியணும், முடியல, நரம்பு பிடிச்சி இழுத்துருக்கு. பெண்ட் ஆகுறேங்க, இன்னும் பெண்ட் ஆகுறேன், பெண்ட் ஆயிட்டேன். அதுக்கு மேல பெண்ட் ஆனா கீழே விழுந்துருவ அளவுக்கு அவர் இருக்கிறாரு. மாலையா அவர் போட்டார், தங்கம் போட்டார். இப்ப நிமிர முடியல, தங்கம் ஆடுது, என் முன்னால் ஆடுது. என் மனசு சொல்லுச்சுங்க, தங்கம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, ஜெயிச்சிட்டேங்க. ஆனா வலி ரொம்ப உறுத்துது. மனசுல ஒரு ஃபிளாஷ், ஏய் சுல்தானா நிமிர், வலியை பற்றி கவலைப்படாத, வலியை ருசி. அந்த வலி இல்லை என்றால் உனக்கு இந்த தங்கம் இல்லை. இவ்வளவுதாங்க. ஒரு அகங்காரம், ஒரு பிடிவாதம், ஒரு வைராக்கியம், இது எல்லாம் கலந்ததுதான் அந்த போட்டியில் ஜெயிக்க வேண்டும் என்கின்ற ஒரு மன திண்மை. அது வந்துடணுங்க. அந்த வலியை ருசிக்கணும்.